அனைவருக்கும் வணக்கம். டே 2 இந்த மேக்ஸ் சீரீஸோட டே 2ல இருக்கிறோம். லாட் ஆஃப் டவுட்ஸ், எக்கச்சக்கமான மெசேஜஸ். இந்த 69 கோல்டன் சம் எங்கப்பா இருக்கு, எப்பதான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா நாங்களும் மனுஷங்க தானடா அப்படின்ற மாதிரி இருக்கு. எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ இது நாங்க திருப்பி சொல்றோம். கால் பண்ணாதீங்கன்னு சொல்றோம், ஆனா திருப்பி கால் பண்றீங்களா? அது என்ன மாதிரியான விஷயம்? கால் பண்றத தயவு செய்து நிப்பாட்டுங்க. புது வியூவர்ஸா இருந்தா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஃபுல் வீடியோ முதல்ல பார்க்கணும். ஒரு கைடு வாங்க போறோம், ஒரு சப்ஜெக்ட படிக்க போறோம், ஒரு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கா வந்திருக்கோம், ஒரு ஸ்டடி பிளான் பத்தி வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா, நேத்து 25 நிமிஷத்துக்கான வீடியோ அதுல யாரும் பாதி பேர் ஃபுல்லா பாக்குறதே கிடையாது. அரைங்குறையமா பார்த்துட்டு வந்து ஆயிரக்கணக்கான டவுட்ஸ் கேக்குறீங்க. இந்த வீடியோல அதான் சொல்ல போறேன். முதல்ல வீடியோ ஃபுல்லா பாக்குறதா இப்பயே வீடியோ ஃபுல்லா பார்க்க போறேன்னு பாரு, ஓகேவா? இல்ல நான் வீடியோ ஃபுல்லா பார்க்கல, எனக்கு டைம் இல்ல, ஐ எம் பிஸி நவ் அப்படியா, உடனே இப்பயே வெளியே போயிருங்க, வீடியோ பார்க்காதீங்க. ஓகே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா அரைங்குறையமா பார்த்துட்டு நீங்க சும்மா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்களா, ரிப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னு பாருங்க. ஆஸ் பர் டீச்சர்ஸ், ஓகேவா, ஒரு விஷயத்த நீங்க தெளிவா பாக்குறதுக்காக தான் டீட்டெயில்டா வீடியோ போறோம். தயவு செய்து வீடியோ ஃபுல்லா பாரு. பார்க்க போறேன்னு முடிவு பண்ணினா லைக்க போட்டு பாரு. சும்மா கடமைக்கெல்லாம் வீடியோ பார்க்காத யாருமே வந்து, ஓகேவா? 20,000 பேர் பாக்குற, 1000 பேர் லைக் போற. இது என்ன சினிமா குத்தாட்டமா, ஸ்போர்ட்ஸ் குத்தாட்டமா? இது வந்து உன் படிக்கும் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய விஷயம், ஓகேவா? லைக்க போட்டு பாரு. புது வியூவர்ஸா இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்றது கிடையாது, எதுவும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துறீங்க, மெசேஜ் பண்றீங்க, எல்லா டவுட்டும் கேக்குறீங்க. எல்லாமே வீடியோல கொடுத்துறோமே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முதற்கொண்டு கொடுத்துருமே. நேத்து ஸ்டடி பிளானோட நேத்து கொடுத்த அந்த ஸ்டடி பிளான், அது மொத்த விஷயமே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் ஆகி கொடுத்துருக்கோம். ஆனா அதை யாருமே பார்க்கல. தனியா வாட்ஸ்அப்ல வந்து என்ன பண்றீங்க, சார் அந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. எப்படி, எனக்கு புரியலையே. இன்ஸ்டாலே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுலயே ஸ்டடி பிளான் கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க எதையுமே பார்க்காம வருது ரொம்ப தவறான விஷயம். தயவு செய்து முதல்ல வீடியோ பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. இப்ப வீடியோ வந்து அப்லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்லோட் ஆகி குறைஞ்சபட்சம் ½ an hourல தான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்படும், உடனே எல்லாம் கொடுக்கப்படாது. அப்ப நீங்க முதலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி ½ an hourக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க, ஓகேவா? ஒன்ஸ் அதை நீங்க கிளிக் பண்ணும்போது டவுன்லோட் ஆகலையா, வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, டவுன்லோட் ஆகல உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க, உடனே வாட்ஸ்அப் வரீங்க. எங்களுக்கு எவ்வளவு பேருக்கு நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்? நேத்து ஈவினிங் இந்த ஸ்டடி பிளான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் மட்டுமே நேத்துல இருந்து இப்ப வரைக்கும், இப்ப நான் போனே பிளைட் மூட்ல போட்டு வைஃபை முதற்கொண்டு நான் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். முடியல. எப்படி இந்த வீடியோ கூட மேக் பண்ண முடியல. இந்த வீடியோ 2:18 மேக் பண்றேன், 2:18 மேக் பண்றேன், 12 மணி 1 மணிக்கு மேக் பண்ண வேண்டிய வீடியோ. கண்டினியூஸா போன் கால்ஸ், கண்டினியூஸா மெசேஜ். ரிப்ளை பண்ணாம இருந்தோம்னா ரிப்ளை பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. கொஞ்சம் எங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? நீங்க ஒன்ஸ் ஒரு டவுட்டோ ஒரு மெசேஜோ பண்ணா 1 or 2 hours 3 hours ரிப்ளை பண்றோம். நீங்க உடனே பண்றதுக்கு எங்க நாங்க ஒரு ஆள் 2 ஆள் தான் இருக்கிறாங்க. எப்படி எவ்வளவு மேனேஜ் பண்ண முடியாது புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1000-2000 பேர் மெசேஜ் பண்ணி தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதை ரொம்ப வேண்டுகோளா வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த சூப்பர் கைடே வாங்காம, சூப்பர் கைட்ல எங்க 69 சம்ஸ் இருக்கு, சூப்பர் கைட்ல எப்படி இந்த கொஸ்டின் எல்லாம் கேக்குறீங்கல்ல, தயவு செய்து சொல்றேன். ஒரு 150 ரூபாயில இருந்து 3 சப்ஜெக்ட்டுக்கு 450 ரூபாய் சேர்த்து ஒரு கைடு வாங்கல என்ன ஆயிர போறீங்க? எவ்வளவு செலவு பண்றீங்க, எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு பண்றீங்க, எவ்வளவோ இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்றோம். 450 rupees சூப்பர் கைடு, 3 சப்ஜெக்ட், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். வாங்கிட்டு நீங்க எதுவா இருந்தாலும் கொஸ்டின் கேளுங்க. நம்ம ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, கோவப்படாதீங்க. யாரும் வந்து என்னடா கைடு வாங்கினாதான் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. கைடு வாங்காதவங்களுக்காக தான் வீடியோஸே, கைடு வாங்காதவங்களுக்காக தான் டிஸ்கிரிப்ஷன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆனா நீங்க அதை டவுன்லோட் பண்ணாம இண்டிவிஜுவலா வந்து சூப்பர் கைட்ல எங்க இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அது எப்படி, எனக்கு புரியல. எனக்கு வந்து நாங்க எவ்வளவு பேருக்கு ரிப்ளை பண்ணோம், தயவுசெய்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நேற்று டே 1ல நம்ம என்ன பிளான் கொடுத்திருந்தோம், ஜாமெண்ட்ரி கிராஃப் சம்ஸ் மொத்தம் 25 சம் கொடுத்திருந்தோம், ஓகேவா? ஜாமெண்ட்ரி கிராஃப் சேர்த்து 25 சம்ஸ். தேரம் வந்து 4 தேரம் கொடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருந்தோம், 1 மார்க் புக் பேக், புக் இன்னர், கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ், 291 1 மார்க்ஸ், ஓகேவா? அதுல ஒரு 1-2 1 மார்க்ஸ் மட்டும் என்னன்னா ஆன்சர் வந்து மார்க் பண்ணாம இருந்துச்சு. நிறைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தீங்க. ஒண்ணுமே இல்ல, அந்த 1-2 1 மார்க்ஸ் உங்களுக்கு தெரியல, உடனே கூகுள்ல படினா அந்த ஆன்சர் வந்துரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளுடைய சூப்பர் கைட்ல பேஜ் நம்பர் 24, திருப்பி சொல்றேன், சூப்பர் கைட் வாங்கினவங்களா இருந்தா பேஜ் நம்பர் 24ல பாத்தீங்கன்னா சாப்டர் 2 செகண்ட் சாப்டர்ல ஸ்டேஜ் 2 அதுல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் சூப்பர் கைட்ல பேஜ் நம்பர் 24. முதல்ல பேஜ் நம்பர் 24 எடுத்துக்கோ. அதுல கொஸ்டின் நம்பர் 24, சார் 24ல 2, ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். நம்பர் 24னா
கீழே சூப்பர் கைடோட ஸ்டார்ட் ஆகும் பாருங்க கைடு மேல 1 மார்க் இந்த நம்ம சொல்றது ஜாமெண்ட்ரி கிராஃப் அதெல்லாம் போக கீழே வந்து 1 மார்க் ஸ்டார்ட் ஆகும் சம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க சூப்பர் கைட் ஸ்டேஜ் 1 ஸ்டார்ட் ஆகும் பாருங்க அதுக்கப்புறம் 24வது பேஜ் ஓகேவா 24வது பேஜ் நம்ம தெளிவா காமிக்கிறது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு பாத்துக்கோங்க பேஜ் நம்பர் 24 24ல 24வது சம் அதுல 24வது சம் 2 மார்க் ஓகேவா இந்த 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் ஒன் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 2170 இருக்கு 2170 இருக்கு ஆன்சர் அது தப்பு மாத்திக்கோங்க 2470 தான் அதோட ஆன்சர் திருப்பி சொல்றேன் சூப்பர் கைட் ஸ்டார்ட் ஆகி பேஜ் நம்பர் 24ல 24வது சம்மோட ஃபர்ஸ்ட் ஒன் சம்மோட ஆன்சர் பாத்துக்கோங்க 2170 இருக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் 2470 மாத்திக்கோங்க எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் டவுட்டா கேட்காதீங்க இதை வந்து கண்டுபிடித்து கொடுத்தவர் அதாவது இந்த கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சவர் தம்பி பேரு சரத் சென்னையை சேர்ந்தவர் ஓகேவா அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிருங்க ஏன்னா நேத்தே கண்டுபிடிச்சிட்ட ஆன்சரை சரத் அவனோட பேரு சென்னை ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு சில புக் இன்னர் 1 மார்க்ஸ் அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்கு ஒரு 2 1 மார்க்ஸ் ஆன்சர் இல்லாம இருக்குன்னு சொன்னீங்க அந்த ஆன்சரை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கோம் நீங்க பாத்துக்கோங்க சரியா சரி இப்ப என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னுமே அந்த டவுட் கிளாரிபிகேஷன் ஆக மாட்டேங்குது எவ்வளவுதான் சொன்னாலும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 போட்டா சென்டம் எடுத்துற முடியுமா அப்படின்னு கேக்குறேன் 90 பிளஸ் எடுத்துற முடியுமா 95 எடுத்துற முடியுமா திருப்பியும் சொல்றேன் 219 பேஜஸ் இருக்கு 219 பேஜஸ் இருக்கு நம்மளுடைய சூப்பர் கைட் இந்த 219 பேஜஸையும் படிச்சாதான் 95 பிளஸ் எடுக்க முடியும் சென்டம் நான் சொல்லல 95 பிளஸ் தான் சொல்றேன் 95 பிளஸ் அது 98 இருக்கலாம் 99 இருக்கலாம் 96 இருக்கலாம் இல்ல 95 இருக்கலாம் 97 இருக்கலாம் இல்லனா 100 கூட இருக்கலாம் ஓகேவா ஆனா 219 பேஜ் ஓகேவா 210 பேஜ் நம்பர் 1ல இருந்து எண்ட் ஆஃப் பேஜ் 219 வரைக்கும் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஜியோமெட்ரி கிராஃப் தியரம் கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கிரியேட்டிவ் 5 மார்க்ஸ் கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 5 மார்க்னு சொல்லிட்டு எல்லா சம்ஸையும் போட்டு பார்க்கணும் இதுக்கப்புறம் தயவு செய்து யாரும் வந்து இண்டிவிஜுவல் क्वेश्चन கேட்காது சரி ஸ்டேஜ் 1 மட்டும் போட்டா என்ன ஸ்டேஜ் 1னா என்னன்னு நான் சொல்றேன் பாரு ஸ்டேஜ் 1னா நீங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்க இந்த 69 கோல்டன் 5 மார்க்ஸ் இருக்குல இந்த 69 கோல்டன் 5 மார்க்ஸ் ஸ்டேஜ் 1ல மட்டும் இல்ல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சேர்ந்து இருக்கு திருப்பி சொல்றேன் இந்த 69 2 மார்க்கும் சாரி 5 மார்க் வந்து ஸ்டேஜ் 1ல மட்டும் இல்ல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கு இந்த 69 5 மார்க் அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய ஜியோமெட்ரி கிராஃப் அந்த 25 சம் அதுக்கப்புறம் 1 மார்க் கிரியேட்டிவ் 1 மார்க் புக் பேக் 1 மார்க் எம்சிக்கு 1 மார்க் இது எல்லாம் சேர்த்து தேரம் எல்லாம் சேர்த்து எவ்வளவு மார்க் கேட்பாங்கன்னா 60 மார்க் வரும் 60 பிளஸ் ஓகேவா புரியுதவங்க எல்லாருக்கும் 60 பிளஸ் வரும் அப்ப இது எல்லாத்தையும் நீ தரவா போட்டு பார்க்கணும் இது எல்லாத்தையும் தரவா 60 மார்க் போதுன்றவங்களுக்கு நீ இதை போட்டு பார்க்கணும் இல்ல எனக்கு 95 பிளஸ் வேணும் அப்படின்றவங்க எல்லாருமே என்ன பண்ணு 290 பேஜஸ்ல எல்லாத்தையும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 1 மார்க் 2 மார்க் எல்லாமே போட்டு பார்க்கணும் மொத்தத்தையும் கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ் கம்பல்சரி கிரியேட்டிவ் சம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சில சம்ஸ்க்கு புக் இன்னர்ல ஆன்சர் நம்மளுடைய சூப்பர் கையில ஆன்சர் இருக்கு தேடுங்க தேடல் ஒன்றுதான் வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றம் அடைய செய்யும் ஓகேவா எல்லாத்துக்கும் ஒண்ணு எடுத்து क्वेश्चन அனுப்பாதீங்க ஓகேவா தேடுங்க 219 பக்கத்தை திருப்ப முடியல என்ன பண்ண போறோம் நம்ம தேடி பாருங்க எல்லாத்துக்கும் உள்ள ஆன்சர் இருக்கு எந்த ஏதாவது क्वेश्चनக்கு ஆன்சர் இல்லையா அதுக்கு நம்மளுடைய புக்ல ஓகேவா நம்மளுடைய புக்லெட்ல இருக்கும் நான் திருப்பி சொல்றேன் சூப்பர் கைட்ன்றது இம்பார்ட்டன்ஸ் வச்சு உருவாக்கப்பட்டது only of important இது full book கிடையாது ஓகேவா full max book கிடையாது ஓகேவா இம்பார்ட்டன்ஸ் ஆல் பிணைக்கப்பட்டது இதுல அப்டேட் வெர்ஷன் தான் இந்த கிரியேட்டிவ் சம்ஸ் ஃபார் 2 மார்க் 5 மார்க்ஸ் கம்பல்சரி சம்ஸ் ஓகேவா அதுல எல்லா சம்ஸ்க்கும் உள்ள ஆன்சர் இருக்காது 90% இருக்கும் ஒரு 10% ஒரு சில சம்ஸ்க்கு மட்டும் நீங்க புக்ல ஆன்சரை பாத்துக்கோங்க தயவு செய்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப 95 மார்க் எடுக்கணும்ன்ற என்ன படிக்கணும் சாதாரணமா இல்ல சார் எனக்கு 60 போதுன்ற என்ன படிக்கணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவுபடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த 69 இந்த கோல்டன் 5 மார்க்ஸ் இந்த 69 கோல்டன் 5 மார்க்ஸ் எங்க இருக்கு சார் எந்த ஊர்ல தான் சார் இருக்கு சூப்பர் கைட்ல எந்த பேஜ்ல இருக்கு சார் அப்படின்றீங்க அந்த பேப்பர் கொஞ்சம் எடுங்க பேஜ்ல எங்க சார் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இதோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே இருக்கும் தெளிவா சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டே 2 பிளான் உடைய 2 PDF இருக்கும் நல்லா சொல்றேன் 2 லிங்க் இருக்கும் 2 லிங்கையும் பிரஸ் பண்ணி உள்ள போய் பாருங்க ஓகேவா நீ ஒரு லிங்க் மட்டும் டவுன்லோட் பண்ணி பார்க்காத ஒரு லிங்க்ல என்ன இருக்குன்னா இந்த 69 சம்ஸும் என்னென்ன சம்ஸ் எந்த எக்ஸசைஸ்ல எந்த சம்ஸ் எந்த இம்பார்ட்டன்ட் 69 இம்பார்ட்டன்ட் சம்ஸ்க்கான ஒரு PDF ஓகேவா இன்னொரு PDF நான் சூப்பர் கைட் வாங்கிட்டேன் சூப்பர் கைட்ல இந்த 69 எங்க இருக்கு அப்படின்னு கேட்காங்க பேஜ் நம்பர் வாங்கிட்டா இருக்கும் ஓகேவா இந்த சாப்டர்ல இந்த எக்ஸசைஸ்ல இந்த பேஜ் நம்பர்ல இந்த இடத்துல இருக்குன்ற அதையும் நான் உங்களுக்கு இப்ப தெளிவா சொல்ல போறேன் ஓகேவா இப்ப கவனிச்சுக்கோ இப்ப டாப் 69 கோல்டன் 5 மார்க்ஸ் ஓகே இந்த 5 மார்க்ஸ்
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கேட்கும் பட்சத்தில், உங்களுடைய வினாத்தாள் ரொம்ப எளிமையா கேட்கும் பட்சத்துல, ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுக்கு துளியும் வாய்ப்பு கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன், நான் ஒருத்தன் தான் இது எனக்கு தெளிவா சொல்றேன்னு நினைக்கிறேன். உங்களை பயமுடுத்தலாம் இல்ல, ஓகேவா, உங்களை எச்சரிக்கிறேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ கேர்லெஸ்னஸா சும்மா சின்ன கொஞ்சம் சம்ஸ் போட்டு போனலாம் வேலைக்கு ஆகாது. இருக்கிற டேஸ் யூஸ் பண்ணி ஸ்டடி பிளான் நேற்று தெளிவா சொல்லிருக்கோம். எந்தெந்த நாள்ல எவ்வளவு சம்ஸ் உன்னால போட முடியும், எப்படி எக்ஸாம்ஸ் எழுதணும், எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி பிராக்டிஸ் பண்ணா அது மார்க்கா கன்வே ஆகும்ன்றது A to Z சொல்லிருக்கேன். முதல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தா என்ன நம்ம பேச வரோம்னு தெளிவா புரியும். சரியா? சரி, இந்த 69 சம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் செக் பண்ணும்போது எத்தனை கொஸ்டின் செக் பண்ணி நீயே செக் பண்ணி பாரு, அப்பதான் ஒரு சந்தேகம் தீரும். ஓகேவா? செக் பண்ணி பார்த்தேன்னா குறைஞ்சபட்சம் 6ல இருந்து 7 சம் கேட்டுறாங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்ல 7 வந்துரும், 7 5 மார்க் வந்துரும். ஆனா நம்ம எவ்வளவு சொல்றோம் அப்படின்னா 6, சம்டைம்ஸ் 5. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கொடுமையா டஃபா கேட்டானா 5 கேட்டுரும். ஓகேவா? 4லாம் போக சான்ஸே கிடையாது, 5 கேட்டுரும். ஆனா இது வரைக்கும் எந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல 5 கேட்கல, 6 கீழே போவே இல்லை. ஆனா நாங்க 5 to 6 தான் சொல்றோம். சரியா? 5 to 6 தான் சொல்றோம். எல்லாத்துக்கும் தயாராகணுன்றதுக்காக தான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். சரியா? சரி, ஓகே. இப்ப இந்த 69 சமும் எங்கெங்கெல்லாம் இருக்கு? ஓகேவா? சாப்டர் 1ல பேஜ் நம்பர் நம்மளுடைய சூப்பர் கைட்ல இருக்கான பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20, சூப்பர் கைட்ல பேஜ் நம்பர் 15ல இருந்து 20, சாப்டர் 1. சரி, இந்த 69 சம்ஸும் எந்தெந்த சாப்டர்ஸ்க்குள்ள வந்திருக்கு பாத்தீங்கன்னா நாங்க 3 சாப்டர் மட்டும் எடுத்திருக்கோம். ஓகேவா? சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, மொத்தம் இந்த 3 சாப்டர்ஸ் அடக்குனது தான் இந்த 69 சம்ஸ். திருப்பியும் சொல்றேன், இந்த 69 கோல்டன் 5 மார்க் சம்ஸும் இந்த 3 சாப்டர்ஸை உள்ளடக்கியது. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3. சரியா? இந்த சாப்டர்ஸ்ல சாப்டர் 1ல ஸ்டேஜ் 1ல 1 to 14 சம்ஸ். ஓகேவா? 1 to 14 சம்ஸ். ஸ்டேஜ் 2ல 1 to 8 சம்ஸ். இப்ப சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 15ல இருந்து 20 வரைக்கும், 15ல இருந்து 20 வரைக்கும், பேஜ் நம்பர் 15ல இருந்து 20 வரைக்கும் ஸ்டேஜ் 1ல சம்ஸ் பாத்தீங்கன்னா 1 to 14. சரியா? அப்புறம் ஸ்டேஜ் 2ல சாப்டர் 1லயே ஸ்டேஜ் 2ல பேஜ் நம்பர் 67 to 69. ஓகேவா? 67 to 69ல பாத்தீங்கன்னா சம்ஸ் வந்து 1 to 8. திருப்பி சொல்றேன், சம்ஸ் எவ்வளவு? 1 to 8. அப்ப சாப்டர் 1ல மட்டும் நம்ம கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பாத்தீங்கன்னா 1 to 14, 1 to 18. அப்படி எவ்வளவு கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? 14 8 எவ்வளவு? ஓகேவா? 22 சம்ஸ் ஆச்சு. 22 சம்ஸ் நம்ம சாப்டர் 1ல இருந்து மட்டும் இம்பார்ட்டன்ஸ் ஆக கொடுக்கிறோம். இதுல இருந்து எத்தனை வரும்னா கண்டிப்பா 2 வந்துரும். ஓகேவா? இந்த 22 சம்ஸ் போட்டீங்கன்னா 2 சம்ஸ் வந்துரும். இது உங்களுடைய சூப்பர் கைட்ல பேஜ் நம்பர் 15ல இருந்து 20க்குள்ள, 67ல இருந்து 69க்குள்ள இருக்கு. புரிஞ்சுச்சா? டவுட் இல்ல தானே? ஓகே. இப்ப சாப்டர் 2 பாருங்க. சாப்டர் 2 ஸ்டேஜ் 1. ஓகேவா? சம்ஸ் கவுண்ட் எவ்வளவுனா 1 to 12. திருப்பியும் சொல்றேன், சாப்டர் 2 ஸ்டேஜ் 1 சம்ஸ் கவுண்ட் 1 to 12, 1ல இருந்து 12 வரைக்கும். பேஜ் நம்பர் சூப்பர் கைட்ல பேஜ் நம்பர் 24ல இருந்து 26 வரைக்கும், பேஜ் நம்பர் 24ல இருந்து 26 வரைக்கும். ஓகேவா? அப்புறம் அதே இதுல ஸ்டேஜ் 2. ஓகேவா? சாப்டர் 2ல ஸ்டேஜ் 2ல இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 1 சம்ஸோட நம்பர் சொல்றேன், 1 2 4 6 7 9. இந்த பிடிஎஃப் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல. புரியலன்னா பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. 1 2 4 6 7 9, 10 11 12 13 14, 10 11 12 13 14, 15 18 22. கண்டினியூஸா இல்ல, நடுவில் ஒரு சம்ஸ் எல்லாம் விட்டாச்சு, இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கோம். நல்லா பாத்துக்கோ. இது பேஜ் நம்பர் எதுல இருக்கு? இந்த ஸ்டேஜ் 2 சாப்டர் 2 ஓட இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னா சூப்பர் கைட்ல பேஜ் நம்பர் 73 to 77 குள்ள இருக்கு, 73ல இருந்து 74க்குள்ள இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல 69 சம்ஸும் இருக்கும். ஓகேவா? 69 சம்ஸும் நம்மளுடைய சூப்பர் கைட்ல எங்க இருக்குன்னு 2 லிங்க் இருக்கும். 2 லிங்கையும் டவுன்லோட் பண்ணி ஒழுங்கா செக் பண்ணி பாரு. ஓகே. சாப்டர் 2 முடிஞ்சிருச்சா? இந்த சாப்டர் 2ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 2 சம்ஸ் வந்துரும். சாப்டர் 3 ஸ்டேஜ் 1 சம்ஸ் கவுண்ட் 1 to 11. ஸ்டேஜ் 1ல சம்ஸ் கவுண்ட் 1 to 11, பேஜ் நம்பர் 32 to 35. திருப்பியும் சொல்றேன், சாப்டர் 3 ஸ்டேஜ் 1 சம்ஸ் கவுண்ட் 1 to 11, பேஜ் நம்பர் 32 to 35. அதே இதுல சாப்டர் 3ல ஸ்டேஜ் 2. ஓகேவா? சம்ஸ் கவுண்ட் 43 to 49, 43 44 45 46 47 48 49. ஓகேவா? பேஜ் நம்பர் ஃபார் சூப்பர் கைட் 86 to 88. ஓகேவா?
இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் 69 கோல்டன் டாப்பஸ்ட் கோல்டன் 5 மார்க்ஸ் சம்ஸ். இதுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் குறைஞ்சபட்சம் இதுல இருந்து 6க்கு குறையாம கேட்டிருக்காங்க. எல்லா வருஷம் பப்ளிக் எல்லா வருஷத்துலயும் ஓகேவா, சப்ளிமெண்டரி எல்லா அட்டெம்ப்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயும் 6 குறையாம கேட்டிருக்காங்க ஓகேவா. அதனால 6 கன்ஃபார்ம் வந்துரும். ரொம்ப கொடுமையா கேட்கிறான், 8 நாள் லீவ் விட்டான், ரொம்ப கஷ்டமா கேட்க முடியும். 5 கீழே போக சான்ஸே கிடையாது. ஆனா 6 கேட்டுருவோம், பயப்பட தேவையில்லை ஓகேவா. அப்ப 6 5 மார்க்ஸ் வந்துருது ஓகேவா. சரி, அந்த மீதி 4 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத நேத்தே நம்ம வந்து ஸ்டடி பிளான்ல என்ன சொன்னோம், அது டே 3ல தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டோம். நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கு வரும். அந்த இதுல மீதி 4 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அட்டன் பண்றதுக்குரிய ரொம்ப ரொம்ப பவரஸ்டான இம்பார்ட்டன்ட் ஃபார் பேலன்ஸ் இருக்கிற சாப்டர்ஸ்ல இருந்து கேதர் பண்ணிருக்கோம். அந்த பிடிஎஃப் அது எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். நான் ஒண்ணு சொல்லட்டா, தெளிவா சொல்லியாச்சு. 2 விஷயம் உள்ளுக்குன்ட்டேன். சூப்பர் கைட்னா என்னன்றது சொல்லிட்டேன். சூப்பர் கைட்ல ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா. புக்ல எல்லாம் இவ்வளவு தெளிவா இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஓகேவா. சூப்பர் கைட்ல ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம், புக் இன்னர் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம், கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம், எம்சிக்கு கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் உன்னுடைய ஜாமெண்ட்ரி கிராஃப் ஸ்டெப்ஸ் பேட்டர்ன்ல கொடுத்துருக்கோம், மார்க் எப்படி பப்ளிக் கீ பேட்டர்ன்ல கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நம்மளோட சூப்பர் கைட்ல இருக்க சம்ஸ் ஆல்சோ எல்லாமே அப்படிதான் கொடுத்துருக்கோம். மார்க் பேட்டர்ன்ல கீ பேட்டர்ன்ல கொடுத்து வச்சிருக்கோம் ஓகேவா. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். ஒரு சிலவங்க கேக்குறீங்க, சார் இந்த சாப்டரே இல்ல, டிக்னாமெண்ட்ரி இல்லன்னு ஒரு பையன் டிக்னாமெண்ட்ரி கொடுத்துருக்கோமா இல்லையா? டிக்னாமெண்ட்ரி இருக்காப்பா, இங்க டீச்சர் நேரடியா வச்சுதான் கேக்குறேன். முதல்ல சம்ஸ போய் செக் பண்ணுங்க ஓகேவா. ஸ்டேஜ் 2ல இருக்கும். நீங்க ஒரு எதாவது சொல்றேன் 219 பேஜ் கைடு இருக்குன்னா அரையும் குறையுமா பார்க்காது. ஸ்டேஜ் 1ல ஒன்னு இருக்கும், ஸ்டேஜ் 2ல ஒன்னு இருக்கும். ஃபுல்லாத்தையும் முதல்ல தயவு செய்து பாருங்க. பார்த்தால்தான் அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும், தெளிவுற படிக்க முடியும் சரியா. டிக்னாமெண்ட்ரி கொடுத்துருக்கோம். இன்னொரு தம்பி 8th சாப்டர்ல 2 மார்க்ஸ் இல்லையா கேளுங்க. எல்லாமே இருக்கு, எல்லாமே என்ன ஃபுல்லா இருக்கு, நீங்க தேடுங்க ஓகேவா. அப்படி ஏதாவது நீங்க எதிர்பார்க்கிற ஒரு எக்ஸசைஸோ எக்ஸாம்பிள் இல்ல அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தானே கொடுக்க முடியும். எல்லாத்தையும் கொடுத்தா அது புக்லெட் அது எதுக்கு சூப்பர் நீ வேற காசு கொடுத்து வாங்கணுமா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த 219 பேஜஸ்ல இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் சம்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் போட்டாதான் 95+. இதுக்கப்புறம் தனியா வந்து யாராவது சார் இப்போ எனக்கு டவுட்டா இருக்கு சார், இந்த 95+க்கு என்ன படிக்கணும் தயவுசெய்து கேட்டா ரிப்ளை பண்ண மாட்டேன், கண்டிப்பா பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் 60 எடுக்கணும் சார், அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன். எல்லாத்துக்கும் தெளிவா சொல்லிட்டேன் ஓகே. தயவு செய்து இந்த மாதிரி மெசேஜ் அவாய்ட் பண்ணிட்டு பயத்தை தூக்கி வச்சுட்டு படி. தெளிவா எல்லாத்தையும் சொல்றேன். நான் எல்லாத்தையும் A to Z தெளிவா சொல்லியாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2 PDF இருக்கு போது 69 இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நான் சூப்பர் கைடே வாங்கலன்றவங்க அந்த 69 இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து என்ன பண்ணிக்கோ, நீ சம்ஸ புக்ல பார்த்து போட்டுக்கோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகேவா. நான் சூப்பர் கைடு வாங்கியிருக்கேன், அந்த பிடிஎஃப்யோ நம்ம சூப்பர் கைட்ல எந்தெந்த பேஜ் இப்ப நான் சொன்னல இது அதையும் பிடிஎஃப் கொடுத்து வச்சிருக்கோம். அதையும் ஏன்னா நீங்க தான் தேட மாட்டீங்களே, தேடி படிக்க மாட்டீங்க, அப்ப அதையும் என்ன பண்ணிருக்கோம் தெளிவா கொடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு மேல இது சார்ந்த டவுட் கேட்காது. உடனே போர்ஸ்ல வந்து கேட்பான், சார் அந்த 4 5 மார்க்கான சம்ஸ் எங்க சொல்லும் போதுதான் எல்லாமே சொல்ல முடியும். முதல்ல இந்த 69 சம்ஸ் என்ன பண்ண போட்டு முடி ஓகேவா. முடிச்சுட்டா நாளைக்கு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த 4 5 மார்க்கு என்னன்றது வரும், அப்புறம் 2 மார்க்கு என்னன்றது வரும். எல்லாமே வரிசையா நம்ம பிளான் பண்ணி சொன்ன ஸ்டடி பிளான் படி ஒண்ணா சொல்லுவோம். ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவர்களை எப்படி வழி நடத்தணும் நல்லாவே தெரியும் ஓகேவா. நீங்க மாணவர்கள், நான் ஆசிரியர், அதனால உங்களை எப்படி கைட் பண்ணணும் தான் ஸ்டடி பிளான் வந்து எல்லாம் போட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது முதல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ. இந்த சூப்பர் கைடே வாங்காத ஒரு கூட்டம் இருக்கு. நீ கைடு வாங்குறதுனால 10 பைசா குறைஞ்சு போயிட மாட்டேன். முதல்ல கைட வாங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்ல முடியும். கம்பல்சரி சொல்ற கைட மஸ்ட் அத்தனை பேர் வாங்குங்க. 3 சப்ஜெக்ட், சிங்கிள் சப்ஜெக்ட் கிடையவே கிடையாது. தயவுசெய்து சிங்கிள் சப்ஜெக்ட் கிட்ட மெசேஜ் பண்ணாதீங்க தான் சொல்ல முடியும். அதே மாதிரி உடனே நீங்களே 150 பே பண்ணினா அமௌண்ட் ரிட்டர்ன் தான் பண்ணுவோம். அதே நான் தெளிவா சொல்லிடுறேன். 3 சப்ஜெக்ட் தான் கைடு அவைலபிள். மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். ஒன்லி இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் கிடையாதுப்பா. 3 சப்ஜெக்ட் PDF ஃபார்மேட் தான் கிடைக்கும். அதுவும் நிறைய பேர் இப்ப கூட அட்ரஸ் அனுப்பிச்சு டெலிவரி பண்ணும். என்னையா கேக்குறீங்க, தெளிவா தான் சொல்றோமே, இது PDF தான், புக்லாம் இல்ல ஓகேவா. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு காரமாவே நான் பேசியிருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். என்னோட டோன் சத்தமாவும் அப்படிதான் இருக்கும் ஓகேவா. ஏன்னா அந்த 1000 மெசேஜ் தான் காணும். குழந்தைங்க மாதிரி 1 to 5 குழந்தைங்க மாதிரி கேக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க கேள்விகள் கேட்கும் பொழுது, டவுட்ஸ் கேட்கும் பொழுது அவ்வளவு ஆர்வமா நீங்க படிக்க மும்மரமா இருக்கீங்க. பட் ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க கேள்வியே கேட்டு படிக்காம எக்ஸாம் போயிருக்கணும் பயமா இருக்கேன். இப்ப இந்த வீடியோ பாக்குறியா, டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து PDF எடுத்துறியா, எடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு கொஸ்டின் மார்க் பண்ணிட்டு போனை தூக்கி குப்பையில போற மாதிரி எங்க தூக்கி ஓரமா வச்சுட்டு தான் படிக்க ஆரம்பிச்சு. இந்த 69 சம்ல முதல்ல கடகடன்னு போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ண, திருப்பி நெக்ஸ்ட் டே வீடியோக்கு என்ன கேட்கலாம்னு யோசி. சும்மா போன்ல கையில வச்சுக்கிட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் திருப்பி சொல்றேன், கைட வாங்கிட்டா மட்டும் நீ சாதனையாளராக மாறிட முடியாது. கைட்ல இருக்க எல்லாத்தையும் படிக்கணும், அவ்வளவுதான் சொல்லுங்க. காசு கொடுத்து வாங்குறது 10 பைசா பிரயோஜனம் ஆகும். சும்மா வாங்கி வச்சு சும்மா வேலை வெட்டி இல்லாம அதை வாங்கி சும்மா ஏதோ இது பண்ணிட்டு நீ வேஸ்ட் பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லுங்க. இந்த 3 சப்ஜெக்ட் உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன் வாழ்க்கைக்கு அந்த 480+ கிரியேட் பண்ண அதை யோசிச்சு ஒழுங்கா படிச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து நல்லபடியா படி. சூப்பர் கைட் பை பண்ணாதவங்க சீக்கிரமா பை பண்ணிக்கோ. இன்னைக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். 450 rupees 3 சப்ஜெக்ட் ஓகேவா.
உங்களுக்கு அந்த கீழே வர நம்பருக்கு பே பண்ண முடியலையா, மெசேஜ் பண்ணீங்கன்னா வேற ஒரு ஸ்கேனர் கொடுப்பாங்க, அதுக்கு பே பண்ணிக்க. ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தான் அவைலபிள். பிடிஎஃப் ஃபார்மேட் மட்டுமே தான் இருக்கு, புக்லெட் டெலிவரிலாம் கிடையாது. அந்த ஒன்ஸ் பே பண்ணி நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்குள்ள கைடு உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருவாங்க. உடனே ஃபோன் பண்றது, உடனே நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் பொறுமை எல்லாம் கைடே வாங்காதீங்க, பிரச்சனையே கிடையாது. சரியா? எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டேஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. 8 நாள் லீவுன்னு சொன்னோம், இப்ப கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால தயவு செய்து என்ன பண்ணு, போன் யூஸ் பண்றத அது இதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு படிக்க ஆரம்பி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 100 பேர் என்னுடைய கனெக்ட்ல, எல்லாருமே கனெக்ட்ல தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒரு 100 பேர் இண்டிவிஜுவல் கனெக்ட்ல இருக்காங்க. ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் போட்டு அவங்க தனியா கவனிச்சிருக்கு. இப்போ உடனே எல்லாரும் மெசேஜ் பண்ணுவோம், அந்த 100 பேர் குரூப்ல எங்களே ஜாயின் பண்றீங்களான்னு கேட்பான். எனக்கு எதுவுமே சொல்லவே பயமா இருக்குடா, ஏதாவது சொன்னாலே ஒண்ணு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் நீங்க இவ்வளவு ஆர்வத்தோட படிக்கிறது. அந்த ஆர்வத்தை கொஞ்சம் சம்ஸ் போடுறதுலையும் காமிங்க, மெசேஜ் பண்றது மட்டும் காமிச்சா இது வராது. ஓகேவா? இன்னும் சாப்பிடுறது. ஓகேவா? நேற்று நைட்டு சாப்பிட்டது, இப்ப மதியானம் 2:36 ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. இதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் போகும். ஏன்னா நீங்க அனுப்புற மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கவே நேரம் சரியாகும். அப்போ தயவுசெய்து நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க. ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்.